நீங்க நல்லா இருக்கியம்மா? இருக்கேம்மா. எப்படிமா இருக்கானே? சௌக்கியமா இருக்காருமா? அப்பா 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 நான் உனக்கு அப்பனும் இல்லை, நீ எனக்கு மகனும் இல்லை. தொடாதே தொடாதே அவளை, ஓடி போனவளை தொடாதே. என் மனசுக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சு நீங்க தானே என்னை ஓடி போக வச்சீங்க அப்பா. அப்பா இன்னொரு வாட்டி அப்பான்னு சொல்லக்கூடாது. உனக்கு எங்களுக்கு உறவு அத்து போய் 6 மாசம் ஆச்சு. அப்பா உறவு அற்று போற அளவுக்கு நான் செஞ்ச குற்றம் தான் என்னப்பா? அறிவு கிட்டவளே, உன்னை ஆசையோட வளர்த்து என் கண்ணுல மண்ணை போட்டுட்டு யாரோ ஊர் பேர் தெரியாத காவாலி பையல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அந்தஸ்து கௌரவம் அத்தனை பாழாக்கிட்டு ஊர் ஜனங்க பூரா காரிய மூஞ்சில துப்புற அளவுக்கு நடந்துட்டு வந்திருக்க அவளை இப்படி கோச்சுக்கிறீங்களே? ஏண்டி அவ செஞ்ச காரியத்துக்கு கோவப்படாம கொஞ்சமா சொல்றேன். நீ வேணா உன் பொண்ணுக்கு வரலாம் சூடத்தை வாங்கி தீவிரத்துல காட்டுடி. ஏங்க அவருடைய கோபத்தை அதிகப்படுத்துறீங்க? நல்லதா கெட்டதா நாங்க பெற்ற பொண்ணு விட்டுட முடியுமா? யாரு உன்னை விட சொன்னா? நீ வேணா ஒட்டுக்கீங்க. நல்லது கெட்டது அவனுக்கு தெரியாதா? அவன் சோறு தானே திங்கிறான், சொரணை இருக்காது. கடைசியா சொல்றேன், வசந்தி வீட்டுல சேர்த்துக்கிறது இந்த ஜென்மத்துல ஆமா. ஏங்க நீங்க பேசுறதுக்கே நல்லா இருக்கா? அவ இஷ்டப்பட்டவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான்றதுக்காக இந்த வீட்டையே சேர்த்துக்க மாட்டேன்றீங்களா? நியாயமா இருக்கா உங்களுக்கு? இஷ்டப்பட்டவனை கட்டிக்கலாமா? கட்டிக்கலாமா? ஓடி போன வீட்டுல நான் வச்சுட்டான் சாந்தத்தை அப்படின்னு ஊர்ல 4 அறிவாளி சேர்ந்து என்ன ஜாதி விட்டு தள்ளி வச்சுட்டா என் கதி என்ன ஆகுறது? அப்பா உங்களோட இருந்து நான் உங்களை கேவலப்படுத்தணும்னு வரலப்பா. எதிர்பாராத விதமா அவர் ஆபீஸ் பணத்தை தொலைச்சிட்டாரு. அவசரமா எனக்கு 2000 ரூபாய் தேவை. நாளைக்கு பணத்தை கட்டலன்னு அவரை கடுமையா தண்டிச்சிடுவாங்கப்பா. இந்த சமயத்துல நீங்க தான் உனக்கு உதவி செய்யணும். என் புருஷனுக்கு அழகு இருக்கு, பண்பு இருக்கு, அந்த ஒரு சொத்தை எனக்கு போதும் கருதாசி எழுதுல. வா அந்த சொத்தையை வித்து கடனை கட்டு. காசு பணம் இல்லாத கபோதி பையல கட்டிட்டியே. இப்ப பூவாவுக்கு லாட்ரி அப்பங்கிட்ட வர்றியா? மானகட்ட பய பத்து இல்லாத பசங்களுக்கு பொண்டாட்டி வர பொண்டாட்டி அப்பங்கிட்டே போய் காசு வாங்கினு அனுப்பிச்சிருக்கானே ரோஷம் கட்ட பய. அப்பா எதுவும் பேசாதீங்க. நான் தான் உங்ககிட்ட உதவி கேட்டேனே தவிர அவர் இல்லை. அவரை கேவலமா பேச நீங்க யார்? என்ன பெற்றவங்களாச்சே இது வரைக்கும் பொறுமையா இருந்த. ஏன் இனி என்ன பத்தி பேச கூட உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அப்பா கடைசியா சொல்றேன், இனி எனக்கு எந்தவித கஷ்டம் வந்தாலும் சரி உங்க உதவிக்கு ஒரு வரமாட்டேன்ப்பா. உங்களுக்கு ஒரு மக இருந்தா அவ செத்து போயிட்டா நினைச்சுக்குங்க. நான் வரேன்மா. போற